அனைவருக்கும் வணக்கம். மற்றும் ஒரு தமிழை வணக்கம் நிகழ்ச்சியினுடைய அதிதிகள் பக்கத்தோடு உங்களோடு நாங்கள் இணைந்திருக்கிறோம். இன்றைய நாளும் உங்களுக்கு சிறப்பானதொரு நாளாக அமைய வேண்டும் என்கின்ற நம்பிக்கையோடு தான் இந்த நிகழ்ச்சியையும் நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம். இலங்கையை பொறுத்தவரையில் மிகப்பெரிய அளவில் முன்னேற்றம் அடைந்திருக்க வேண்டிய ஒரு நாடு. சமூக ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் கிட்டத்தட்ட இலங்கையினுடைய வரலாற்றை எடுத்து பார்க்கும் பொழுது இலங்கையினுடைய சுதந்திரத்திற்காக எத்தனை பேர் பாடுபட்டார்களோ அதே போன்றுதான் நிகழ்காலம் வரை இலங்கை சுதந்திரம் அடைந்த பின்பு இலங்கையினுடைய நன்மதிப்புக்காகவும் பொருளாதார ஸ்திரத்தன்மைக்காகவும் ஏதேனும் ஒரு வகையில் உலகவாழ் இலங்கையர்களினுடைய பங்களிப்பு என்பது அலாதியானதாக காணப்படுகிறது. அதில் பல சமூக சேவையாளர்கள் இருக்கிறார்கள், கல்விமான்கள் இருக்கிறார்கள், புத்திஜீவிகள் இருக்கிறார்கள். இலங்கையில் பிறந்து வெளிநாடுகளில் இலங்கையினுடைய பெயரை நாமத்தை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு சென்றவர்கள் பலர் இருக்கிறார்கள். நாங்கள் தமிழை வணக்கம் நிகழ்ச்சியில் பல விடயங்கள் தொடர்பாக பேசியிருக்கிறோம். இன்றும் ஒரு அதிதியை அழைத்து வந்திருக்கிறோம். மிக சிறந்த கல்விமான், அதே நேரத்தில் சமூக சேவையாளர், சிறந்த ஊடகவியலாளர், அதுவும் இலங்கையிலிருந்து வெளிநாட்டிற்கு சென்று வெளிநாட்டில் இலங்கையினுடைய பெயரை இன்று வரை பேசு பொருளாக வைத்திருக்கிறார்கள். அவர்கள் இலங்கைக்கு வரும் பொழுது அவர்களை நாங்கள் கௌரவிக்க வேண்டும். அவர்களிடமிருந்து ஏதேனும் சில நல்ல விடயங்களை நாங்கள் இந்த உலகிற்கு காட்ட வேண்டும். அதை பார்த்து இவ்வாறான சிரேஷ்டத்துவம் மிக்க நிபுணர்கள் இலங்கையில், அதுவும் கடல் கடந்து அவர்கள் வாழ்ந்த அந்த நாடுகளிலே எப்படியெல்லாம் இலங்கையினுடைய பெயரை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு சென்றார்கள், அவர்களிடமிருந்து என்ன விடயங்களை நாங்கள் கற்றுக்கொள்ளலாம், குறிப்பாக இந்த சமூகத்திற்கு அவர்கள் கூறுகின்ற செய்திதான் என்ன என்கின்ற ரீதியில் தான் இன்றும் ஒரு சிறந்த சமூக சேவையாளரும் சிரேஷ்ட ஊடகவியலாளருமான சாமி அப்பாதுரை ஐயா அவர்களோடு பல விடயங்களை நாங்கள் பேச போறோம். அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது, அவர் எப்படி இலங்கையிலிருந்து வெளிநாட்டிற்கு சென்றார், அவருடைய வெளிநாட்டு வாழ்க்கை என்பது எப்படி இருந்து கடல் கடந்து பல நாடுகளில் வாழ்ந்த அவர்களினுடைய அனுபவம் எப்படி இருந்தது, குறிப்பாக நிகழ்கால கல்வியினுடைய முக்கியத்துவம் தொடர்பாக உலகளாவிய ரீதியில் அவர்கள் பல நாடுகளுக்கு சென்று பல நாடுகளினுடைய கல்வியாளர்களை சந்தித்து பல மக்களை சந்தித்து இன்று தொழில்நுட்ப ரீதியாக இந்த உலகம் மிக வேகமாக நடந்து கொண்டிருக்கும் பொழுது இலங்கையிலும் அதே போன்றதொரு அபிவிருத்தியும் மாற்றமும் மறு எழுச்சியும் கல்வியிலும் தோன்ற வேண்டும் என்பதற்காக பல விடயங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறார். அவரை நிகழ்ச்சிக்கு அழைத்துக் கொண்டு பல்வேறுபட்ட விடயங்களை நாங்கள் தொடர்ச்சியாக பேசலாம். வணக்கம் ஐயா. வணக்கம் ஜெனாயன் அவர்களே. வணக்கம் ஆதவன் நேயர்களே. உண்மையில் இந்த தருணத்தில் உங்களை சந்தித்ததில் மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி இருக்கிறது. ஒரு மிக சிறந்த சமூக சேவையாளர், ஒரு சிரேஷ்ட ஊடகவியலாளர். நாங்களும் ஊடகவியலாளராக ஒரு ஊடகவியலாளரை நேர்காணல் செய்யும் பொழுது பல பொறுப்புகள் நமக்கு இருக்கிறது. உண்மையில் உங்களை பற்றி ஒரு அறிமுகத்தோடு இந்த நிகழ்ச்சியை தொடங்கலாம் என்று நினைக்கிறோம். உங்களை பற்றி சொல்லுங்கள். குறிப்பாக சொல்ல போனால் நான் பல துறைகளிலே ஈடுபாடு கொண்டவனாக கனடாவிலே வசித்து வருகிறேன். கனடிய அரசியலில் நேரடியாகவும் மறைமுகமாகவும் ஈடுபாடு கொண்டிருக்கிறேன். அதை தவிர நீங்கள் சொன்ன மாதிரியாக கல்வித்துறையிலே ஒன்டாரியோ மாநிலத்தின் ஆளுநர் சபையிலே, அதாவது கல்வியுடைய மேம்பாடு பட்ட சபையிலே லெப்டினன்ட் கவர்னராலே நியமிக்கப்பட்டு கல்வி பற்றிய பல ஆய்வுகளை செய்திருக்கிறேன். இதை மட்டுமல்லாமல் பல்லின மக்கள் மத்தியிலே பலவிதமான நெளிவு சுழிவுகள் பார்த்து 4 கனடா பற்றிய ஆய்வு நூல்களை எழுதி 5 நட்சத்திரங்கள் பெற்று இன்று நீங்கள் சோஷியல் மீடியாவிலே போனால் அதை பற்றி நிறைய உலகத்தில் 600க்கு மேற்பட்ட நிறுவனங்கள் அதனை விற்பனையாக்கி கொண்டிருக்கின்ற அந்த துறையிலே அறிவியல் சார்பாகவும் சமூகம் சார்பாகவும் அரசியல் சார்பாகவும் பலவிதமான பணிகளை கனடா என்று சொல்லப்படுகிற அந்த ராமர் அணைக்கு நான் ஒரு சின்ன அணில் மாதிரி ஒரு சொட்டுக்கல் போட்டுக்கொண்டு இருக்கிறேன். பல விடயங்களை பேச வேண்டும். முதலில் நீங்கள் எப்படி கனடா சென்றீர்கள்? கனடாவில் உங்களுடைய வாழ்க்கை என்பது எப்படி ஆரம்பமானது? நல்ல கேள்வி. குறிப்பாக சொல்ல போனால் நான் ஆப்பிரிக்காவிலே ஆசிரியராக, விரிவுரையாளராக, அதிபராக பணியாற்றியிருந்த அந்த காலகட்டத்திலே நான் இலங்கைக்கு 1986ஆம் ஆண்டு வருவதாக இருந்தது. இங்கே வந்து பார்த்தபோது பலவிதமான சூழல்கள் மிகவும் ஒன்றோடு ஒன்று மோதுவதாக இருந்தது. அதனை அடிப்படையாக கொண்டு நான் அமெரிக்காவுக்கு போய் கனடாவுக்கு போனேன். கனடாவுக்கு போன போது ஆரம்ப காலகட்டத்திலே ஏனைய பலர் செய்கின்ற முதலாவது தொழில் நான் கோப்பை கழுவினேன். எனக்கு சீனியராக கோப்பை கழுகிறவரும் ஒரு தமிழர். அவர் சொன்னார், நான் சீனியர் கோப்பை கழுகிறவர், நான் கழுவின கோப்பைகளை அடுக்குவேன், நீர் ஜூனியர் ஊத்த கோப்பைகளை போடுங்கள் என்றார். அப்படி இருக்கிற காலகட்டத்திலே நான் என்னை யார் என்று சொல்லவில்லை. இதில் இந்த மேலத்தேசத்தில் இருக்கிற தொழிலதிபரிடமும் ஜப்பானியரிடமிருந்து நாம் படிக்க வேண்டியது, ஒரு தொழிலதிபர் தன்னுடைய மகனை ஒரு மேனேஜராக முதல் போட மாட்டார்.
ஒரு கோப்பை கழுவ வைத்து சலாட் போட வைத்து, ஏனென்றால் அவருக்கு எல்லா துறையும் தேர்மன்றம். அதனால தான் அவர்கள் எப்பொழுதுமே ஜப்பானியர்கள் நிபுணத்துவம் வாய்ந்தவர்களாக இருக்க. அப்படி இருக்கிற காலகட்டத்தில் இன்னொரு தமிழ் அன்பர், நான் ஆர் என்று சொல்லவில்லை, அவர் வெள்ளைக்கோப்பைகளை போடுவார், என்ன உதக்கப்படுவார். ஒரு நாள் 2 மணி இருக்கும், என்னுடைய அந்த கம்பெனி ஓனருடைய மகனார் எக்கனாமிக்ஸில் ரிகார்டோ தியரி என்ற ஒரு தியரி இருக்கிறது, அதை பற்றி தன்னுடைய நண்பனார் கதைக்கிற போது பிள்ளையாக கதைச்சார். அப்போ நான் சொன்னேன், வெயிட் ஏ மினிட் என்று. அப்போ என்னுடைய சீனியர் டிஸ்பாசர் சொன்னார், ஹேய் ஹானும், இது சாட்டர்டே 2 o'clock. ஆனால் கோம்பந்து ஷட் பண்ணுறேன், சடப்பன்று சொல்லி போட்டு நான் அந்த முதலாளியின் மகனை சொன்னேன், இங்கே வாங்கோ, நீங்கள் சொல்கிற தியரி இப்படி என்று. அவர் கம் அவுட் என்றார். இவர் நினச்சா இந்த வேலை போயிட்டு வந்து அங்கே கொண்டே இருந்து எனக்கு சாப்பாடெல்லாம் தந்து அந்த ரியடியை பதித்தார். அதில் பெருமை என்னவென்றால், நான் சொல்லி கொடுத்தது பெருமை அல்ல, அவன் அதை கேட்டுக்கொண்டது பெருமை. அப்படியாக இருந்து அதற்கு பிறகு நான் படிப்படியாக செக்யூரிட்டி கார்டாக, அது நாங்கள் நோமலாக செய்கிற வேலை. அதைத் தொடர்ந்து நான் இந்த கல்வித்துறை சம்பந்தமாக சில ஆய்வுகள் செய்ததை கேட்டு அவர்கள் கனடாவில் ஒன்டாரியோ மாநிலத்தின் கல்வி ஆளுநர் சபையினாலே லெப்டினன்ட் கவர்னராலே நியமிக்கப்பட்டு ஆசிரியர்கள், பாடசாலை அதிபர்கள் எல்லோருக்கும் பாடத்திட்டங்களுடைய இதிலே பணியாற்றினேன். அதில் பணியாற்றி கொண்டு இருக்கின்ற அந்த காலகட்டத்திலே உண்மையிலே எனக்கு வெளிநாட்டு போகிறதுக்கு விருப்பமில்லை. நான் இலங்கையிலே ஒரு வட்டுக்கோட்டை தொகுதி எம்பி அவர் தான் இருந்தேன். தற்செயலாக ஆப்பிரிக்காவுக்கு போயிட்டேன். அப்போ அந்த வகையில் அரசியலில் ஈடுபட்டேன். அரசியலில் ஈடுபட்டு அந்த பழமை தழுவும் கன்சர்வேட்டிவ் கட்சியிலே நீண்ட காலம் உழைத்து அவர்களை இன்னொரு அமைச்சராக தெரிவு செய்தார்கள். அந்த காலகட்டத்திலே எங்களுக்கு உண்மையை சொல்ல போனால் யூதர்கள் சில உதவி செய்தார்கள். அதை சில பத்திரிகைகள் ஒரு மாதிரி போட்டு நாங்கள் ஏதோ இந்த இஸ்லாமியத்தோடு தொடர்புடையது என்று சொல்லி அதிலே என்னுடைய கட்சி தலைவர் உட்பட நாங்கள் பலரும் தோல்வி கண்டோம். அப்போ தோல்வி கண்ட பிறகு என்னடா செய்வோம் என்று நான் அங்கே உள்ள ஒரு மீனாட்சி அம்பாள் ஆலயத்தில் போயிருந்து யோசிச்சுட்டு நான் யோசித்தேன், நூல் கனடா பற்றி எழுதக்கூடாது. இவைகள் எல்லாம் நடப்பது 90ஆம் ஆண்டு காலப்பகுதியில், 90கள். அப்படியாக நான் நூலை எழுதின போது அமெரிக்க கம்பெனிகளிலே ஒரு கம்பெனி அதை வாங்கியவர்கள் அந்த நூலை பப்ளிஷ் பண்ணார்கள். அமெரிக்கர்களுக்கு அப்படி கறக்க முடியும், அப்படி உயர்த்த முடியும் என்று தெரியும். பப்ளிஷ் பண்ணினால் சோஷியல் மீடியாக்களே எல்லாம் பேர் வர தொடங்கின. இன்றும் கூட நீங்கள் சாமி அப்பா திருண்டு அடித்தால் நிறைய விடயங்கள் வரும். அதில் 600க்கும் மேற்பட்ட பிக் கம்பெனிகள் என்னுடைய 4 நூல்களையும் விற்கின்றன. பிறகு ஒரு பிரித்தானிய சார்ந்தவர்கள் 5 நட்சத்திரம் தந்தார்கள். அப்படியாக இருக்கின்ற இந்த வகையிலே நான் மக்களையும், உதாரணமாக சொல்ல போனால் எங்களுடைய தமிழ் மக்களை என்று நேசிக்கிறேன். நான் கனடாவில் இருக்கும்போதும் இலங்கையில் இருக்கிற போதும் அந்த வகையில் அவர்களுக்கு பலவிதமான வழிகாட்டலை காட்டி கொடுத்தேன். உதாரணமாக சில இடங்களில் சில முகவர்கள் அப்படி இப்படியாக அவர்களை திசை திருப்பி கறக்கக்கூடியதை கறப்பார். அதெல்லாம் இல்லாத வழியாக செய்து கொண்டு இருக்கின்ற காலத்திலே கல்வித்துறையிலே உயரக்கூடியதாக இருந்தது, நூல்கள் எழுதக்கூடியதாக இருந்தது. அப்படி இருக்கிற போது எங்களுடைய தமிழ் சோஷியல் மீடியாக்கள் உட்பட தொலைக்காட்சி, வானொலி, பத்திரிகைகள் இவற்றிலே என்னை அழைத்தார்கள். தொடர்ந்தும் நான் அவற்றிலே இன்று வரைக்கும் தமிழ் மக்களுக்கு தேவையான கனடிய விடயங்களை எடுத்து குறிப்பிட்டு கொண்டு வருகின்ற வேளையிலே பல்லின மக்களுக்கும் இப்படியான சில தேவைகள் இருக்கிற போது அதை செய்து கொண்டு வருகின்ற இந்த நிலையிலே நான் கனடாவிலே பலவிதமான பணிகளை செய்து வருகிறேன். ஐயாவுக்கு இப்பொழுது எத்தனை வயது இருக்கும்? 70 தாண்டிவிட்டது. நிச்சயமாக இந்த கேள்வியை கேட்டதற்கான காரணம் அவருடைய குரலிலே இன்னும் இளமை ததும்புகிறது. அவருடைய குரலிலே அந்த உற்சாகம் இருக்கிறது, அந்த பேச்சிலே அப்பொழுது தெரிந்திருக்கும் எங்களுக்கு. 83ஆம் ஆண்டு அவர் கனடாவுக்கு பயணித்திருந்தாலும் ஆப்பிரிக்க நாடுகளில் அதுவும் பாடசாலையினுடைய அதிபராக இருந்திருக்கிறார். அதற்கு பிறகு அமெரிக்கா சென்றிருக்கிறார். அதற்கு பிறகு கனடாவிற்கு வந்திருக்கிறார். கனடாவிலே அவர் தன்னுடைய வாழ்க்கையினுடைய அடுத்த கட்டத்தை எப்படி முன்னேற்றுவது என்பது போல ஒவ்வொரு விடயங்களிலும் தன்னை தேர்த்தி ஒரு மிகவும் நேர்த்தியான ஒரு மனிதராக இன்று எமக்கு உதாரணமாக மாறி இருக்கிறார். அன்றைய அந்த உற்சாகம் இன்று வரை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இதுவும் கூட இவரிடமிருந்து நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விடயம்தான். பல விடயங்கள் பேச வேண்டும். உங்களுடைய குடும்பத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். நான் குறிப்பாக சொல்ல போனால் பிறந்தது வடமராட்சி. அந்த வடமராட்சி என்று சொல்லப்படுகிற போது பொதுவாக படித்தவர்கள் நிறைய உள்ள இடம். உடுப்பிட்டி என்ற கிராமத்திலே பிறந்து அப்பா சங்கானையில் இருப்பதனாலே சங்கானையிலே வளர்ந்து படித்து கொண்டிருந்த காலம்.
அப்படியாக படித்து கொண்டு இருக்கிற போது விக்டோரியா கல்லூரியிலே படிக்கிற போது அதாவது 3 பெரிய அமைச்சர்கள் நேஷனல் சேவிங்குக்கு ஃபீலிக்ஸ் எஸ் பண்டாரநாயக்கா உட்பட வந்தார்கள். அப்போ நான் ஒரு சின்ன ஐயர் குடும்பத்தை சார்ந்தவன். அப்போ அந்த பேச்சு போட்டி நடைபெற்று கொண்டு இருக்கின்ற அந்த காலகட்டத்தில் பெரிய லாங்ஸ் போட்டு ஷூ போட்டு பெரிய பெரிய ஆட்கள் வந்தார்கள். நான் ஒரு ஐயர் படியன் சும்மா ஒரு ஷோட்ஸோட ஸ்லிப்பரும் இல்லாமல் போனேன். அப்போ அந்த பரிசு 3 அமைச்சர்கள் வந்து சென்ட்ரல் காலேஜிலே அது வழங்கப்படுவதாக தங்கப்பதக்கம் ஃபீலிக்ஸ் எஸ் பண்டாரநாயக்கா மற்றும் 2 அமைச்சர்கள். அப்போ எனக்கு கிடைக்காதென்றே முடிவு. அது ஒரு நவம்பர் மாதம், இந்த மாதம் நடைபெற்றது. அப்போ நான் பார்த்தேன் எனக்கு ஒரு சான்ஸ் இல்லை, வேஸ்டேஜ் ஆஃப் டைம் போவோம்ண்டு. சரி, அதில் இருந்த பக்கத்தில் ஏதாவது பேசி போட்டு போவோன்று. அப்போ நான் ஆயத்தப்படுத்த ஒரு மூலையில் விட்டு அப்போ பழைய யாழ்ப்பாணம் கச்சேரிக்கு பிராந்தைக்கு பக்கத்திலே சின்ன மரங்களும் சின்ன எறும்புகளும் நீரும் ஓடிக்கொண்டிருந்தது. அப்போ நான் எடுத்து சொன்னேன், இதோ பாருங்கள், இந்த எறும்புகள் வரிசை கிரமத்திலே போகிறதன்று. அந்த ஜட்ஜஸே தலையை வச்சார்கள், எட விடுவானே சேவிங்கை பற்றி பேச எறும்புகள் என்று. 2வது வசனம் தான் இயற்கையாக உருவாக்கினது, எழுதி வைத்ததை விட்டேன். 2வது சொன்னேன், இவர்கள் வின்சென்ட் தியேட்டரில் படம் பார்க்க போகிறார்களா அல்லது அப்பொழுது கட்டபொம்மன் என்ற ஒரு படம் வந்தது, வீரபாண்டிய கட்டபொம்மன் படம். அவர்கள் இப்படி தலையை போட்டார்கள். அடுத்த வசனம் 3வது வசனம் தான் எல்லாரையும் கவர்ந்தது. அந்த எறும்புகள் இந்த நவம்பர் மாதத்திலே உணவை சேகரிக்கப் போகிறார்கள். காரணம், டிசம்பர்லேயே மழை வரப்போகிறது. அதிலே இருந்து நாம் படிக்க வேண்டிய பாடம் என்ன என்று சொல்லி எனக்கு அந்த தங்கப்பதக்கம் கிடைத்தது. இவ்வாறு கோர்வையாக ஒன்றிணைத்ததனுடைய பயன். அப்படி இருக்கிற போது நான் இன்னொரு ரகசியத்தையும் சொல்ல வேண்டும். நான் படித்தது தமிழிலே, விக்டோரியா காலேஜிலே, ஸ்கந்தாவிலே, ஏன் பேராதனை பல்கலைக்கழகத்திலே கூட. அங்கே ஒரு பேராசிரியர் சொல்லுவார், இந்த சிங்கள மீடியா தமிழ் மீடியாவில் படிக்கிறவர்களுக்கு லைப்ரரியில் இன்சைக்ளோபீடியா என்ற ஒரு சாமான் தான் தெரியும், மற்ற புத்தகங்களை வாசிக்கிற அளவுக்கு ஆங்கில அறிவில்லை என்று. அப்படியாக படித்த நான் கொழும்பிலே, நான் பேச்சுலர் ஆஃப் எஜுகேஷனுடைய 1வது பேட்ச். அப்போ எங்களுக்கு என்ன சம்பளம் தர வேண்டும்? நாங்கள் 29 சிங்களவர் 7 தமிழர், எங்களுக்கு வேலை தேடி அலைய வேண்டிய அவசியம் இருக்கல. அப்போ என்ன சம்பளம் போடுவார் என்று டிலே பண்ணி கொண்டிருக்கிற போது நான் கொழும்பிலே ராஜரட்னம் தலையசிங்கம் என்று சொல்கிற ஓடிட் ஃபார்மில் வேலை செய்து கொண்டிருந்தேன். அப்போ ஒரு நாள் ஒருவன் வரவில்லை. அங்கே என்னோடு வேலை செய்தவர் என்ற பேரை போட்டு அமெரிக்கன் எம்பசி ஆப்பிரிக்காவுக்கு டீச்சர்ஸ் வேணுமென்று அதை நிரப்பினார். சரி, நிரப்பியவர் இந்த கம்பெனி என்வெலப்பிலேயே ஒட்டி அதுவும் அந்த கதை முடிஞ்சிருக்கும். எனக்கு வெளியில் போகிற எண்ணம் இருக்கே இல்லை. எனக்கு இப்போ அரசியலில் ஈடுபட்ட ஒரு எம்பி வரணும்டா. அப்பொழுது இளம் வயது, உங்களுக்கு இளம் வயது 20 சொச்சம். அப்போ அவர் எம்பி அவர் என்ன செய்தார், போஸ்ட் ஆஃபீஸில் போய் இதை நான் ஒரு வரலாற்று, என்னுடைய சின்ன வரலாற்று உண்மையை சொல்லுகிறேன், அவர் ஏதோ லெட்டர் போட போனேன். அப்போ நான் நிற்கிற போதும் எனக்கு முன்னால் அந்த கவுண்டரில் அழகான சிங்கள பொண்ணு இருந்தது. அப்போ அவள் நினச்சா நான் அவளை தன்னை சைட் அடிக்க வரணுண்டு. அதனால் மத்தியான சாப்பாட்டுக்கு வச்ச காசுக்கு ஸ்டாம்பை போட்டு அதை அனுப்பிவிட்டேன். சரி, அதோடு கதை முடிஞ்சதாக இருக்கும் என்று பார்த்தால் சில உண்மைகளை நான் உங்களுக்கு ஊடாக செய்கிறேன். என்ன நடந்தது என்றால், என்னுடைய அப்பா யாழ்ப்பாணத்தில் இருந்து கொழும்புக்கு வந்தார். ஜாழ் தேவியில் ஒரு தந்தியை கொண்டு வந்தார். அடே, உனக்கு அமெரிக்கன் எம்பசிக்கு வர சொல்லி தந்தி வந்திருக்கண்டு. அமெரிக்கன் எம்பசியா? எனக்கும் அமெரிக்கன் எம்பசிக்கும் எந்த தொடர்பு இல்லை என்று சொல்லி, அப்போ நான் பக்கத்தில் போய் ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டில் ஒரு டை, ஒரு கோட், ஒரு வெள்ளை சீட்டை பார்க்கிட்டு போனேன். அங்கே போனால் நான் போட்ட அந்த அப்ளிகேஷனை அவர்கள் பார்த்தார்கள். பார்த்துட்டு என்ன பலவிதமான கேள்வி கேட்டார்கள். நான் படித்தது தமிழ், வளர்ந்தது கொழும்பு செவன் அல்ல. அப்போ நான் தான் எனக்கு ஒரு அசட்டு துணிவினாலே ஏதோ பேசினேன். அடுத்த கிழமை ஒரு தந்தி வந்தது, அமெரிக்கன் எம்பசிக்கு வாங்க, யூ ஆர் செலக்டட் அண்டு. அப்போ நான் சொன்னேன், அதை தப்புறதுக்காக நான் சொன்னேன், நான் இன்னும் ரிசர்ச் எடுக்கலைன்னு. அதை பற்றி சொன்னார்கள். ஒரு வசனம் இன்றைக்கு மறக்க மாட்டேன், யுவர் பிரெயின் இஸ் மச் பெட்டர் தேன் மெனி ஆஃப் அதர் பீப்புள் என்றார்கள். அதுவும் எனக்கு விளங்கலை. அவர் சொன்னார், உன்னுடைய பேப்பர் அல்ல தேவை, உன்னுடைய பிரெயின் எல்லாம் இருக்காது. ஆப்பிரிக்காவுக்கு போனேன். அந்த ஆப்பிரிக்காவுக்கு போன போது எல்லாம் இங்கிலீஷ் மீடியத்தில் படித்தவர்கள் தான் டீச்சர்ஸ். நான் ஒருவன் தான் தமிழ். மற்றது ஃபாரின் ஜேத்தலக்காண்டவர் என்னோட பேச்சுலர் ஆஃப் எஜுகேஷன் படித்த சிங்கள பிள்ளை. எங்கள் 2 பேருக்கும் ஒரே நடுக்கம்.
எப்படி அதுவும் ஆப்பிரிக்க நாட்டிலே வாழ்க்கையை கொண்டு செல்வது கொண்டு என்ன செய்ய செல்வது போகிறோம்? டீச்சர்ஸ் காலேஜிலே பிள்ளைகளுக்கும் நல்ல இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்கிறார்கள். ம். நாங்கள் இரவிரவாக படித்து 6 மாதத்திலே ஒரு பிரிட்டிஷ்லேயே என்னோட ஷேர் பண்ணவள் விட்டுட்டு ஓடிட்டாள். அப்படியாக இருந்து அங்கே இருந்து ஆப்பிரிக்காவில் இருந்து பிறகு 86ஆம் ஆண்டு இலங்கைக்கு வந்தேன். இலங்கைக்கு வந்து யாழ்ப்பாணம் ரயில்வே ஸ்டேஷனில் நின்று இப்படி அங்கால பார்த்தேன். அந்த மனசல கூடத்தில் இருந்து டாய்லெட்டில் இருந்து ஒரு கன் ஒன்று தெரிஞ்சது. அப்போ எல்லாம் கன்னாக இருக்கேன்னு பார்த்து நான் என்ன செய்தேன், திரும்பி குடும்பத்தோடு அமெரிக்காவுக்கு போனேன். அமெரிக்காவுக்கு போய் அமெரிக்க எல்லை ஊடாக நான் சுத்துமாத்துகள் செய்திருக்கலாம் என்ற ஒரிஜினல் பாஸ்போர்ட்டை காட்டி நான் நைஜீரியாவில் இருக்கேன் என்று காட்டி அந்த அஞ்சியம் கூட செலவழிக்கலை. நைஜீரியன் தந்த டிக்கெட்டை திசை மாற்றி போனேன். போய் கண்டாவுக்குள்ளே நுழைந்து இன்றைய அதிர்ஷ்டம் அவர்கள் இதை ஒன்றும் பாராமலே ஏற்றுக்கொண்டார்கள். அப்போ ஏற்றுக்கொண்ட போது முதலாவது நான் சொன்ன மாதிரியாக டிஸ்பாஸ் பண்ணி பிறகு செக்யூரிட்டி கார்டாக இருந்து பிறகு நான் 2 ஆங்கில கட்டுரைகள் எழுதினேன். அதை பார்த்து அவர்கள் எனக்கு பின்னால் வந்து பல விஷயங்களை கேட்டு நான் அப்படியான வகையில் அங்கே கல்வி ஆளுநர் சபையிலே தெரிவு செய்யப்பட்டு வேலை செய்து அதற்கு பிறகு அரசியலில் ஈடுபட்டு அப்போ நான் ஆய்வு செய்கிற போதும் அதில் அமேசான் கூகுள் எல்லாம் எழுதியிருக்கிறார்கள், சாமி கனடாவை நேசிக்கிறவன் ஆனால் குற்றங்குறைகளை சுட்டி காட்ட தயங்காதவன். நீங்கள் கூட இப்போ இந்த பேரை அடித்து கூகுளில் பாருங்கள், இப்படி அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். அப்படியான வகையிலே நான் துணிந்து செய்கிற செயல்பாடுகளில் வைத்து மகாராணி கூட எனக்கு ஒரு தங்க பதக்கம் தந்து மற்றும் பல இடங்களில் பலவிதமான சர்டிஃபிகேட்டுகள் பதக்கங்கள் அவையெல்லாம் தந்தார்கள். அந்த வகையிலே அந்த நாட்டிலே ஓரளவு என்னை ஸ்திரப்படுத்தி வாழ்ந்து கொண்டு வருகிறேன். கிட்டத்தட்ட 40 வருடங்களுக்கு மேலாக நீங்கள் கனடாவிலே வசிக்கிறீர்கள். பல விடயங்களை பார்த்திருப்பீர்கள். இலங்கையினுடைய தற்போதைய வளர்ச்சியும் கனடாவினுடைய அப்போதைய காலகட்டத்தில் இருந்த வளர்ச்சி இன்று அபரிமிதமான ஒரு வளர்ச்சியை அந்த நாடு சந்தித்திருக்கிறது. நீங்கள் இலங்கையை இப்பொழுது பார்க்கும் பொழுது எவ்வளவு தூரம் நாங்கள் பின்தங்கி இருக்கிறோம் என்று நினைக்கிறீர்கள்? வெரி குட், நல்ல ஒரு கேள்வி. அங்கே கோல்டு வார் என்ற ஒரு நூல் ஸ்டுவார்ட் என்றவரால் எழுதப்பட்டது. அவர் ஒரு பிரபல்யமான ஊடகவியலாளர். அந்த நூலில் 49 பக்கம் இலங்கையை பற்றி எழுதியிருக்கிறார். அதில் குறிப்பாக இந்த விடுதலை சம்பந்தப்பட்டதை எழுதியிருக்கிறார். அந்த கட்டத்திலே அவர் சில விஷயங்களை மிகப்படுத்தி போட்டிருக்கார். ஒரு கட்டத்திலே அவர் எழுதுகிறார், இலங்கையை பற்றி நாங்கள் அதிகம் பேசிக்கொள்வதில்லை மேற்கத்திய நாடுகள். காரணம், இலங்கை ஒரு சின்ன நாடு, பெட்ரோல் வளம் இல்லாத நாடு. அப்படி என்று அவர் இலங்கையை பற்றி போட்டிருக்கிறது புண்ணாக இருந்தாலும் பல மேற்கத்திய நாடுகள் என்ன செய்கிறது என்றால், இப்போ ஐக்கிய நாடுகள் சபையில் ஒருவர் ஒரு நாட்டினுடைய ஒரு பிரச்சனையை இல்லை விஷயத்தை சொன்னார், அவருக்கு சில நாட்டு தலைவர்களுக்கு அந்த நாட்டை பற்றி ஒன்றுமே தெரியாது. அவருக்கு எழுதி கொடுக்குறவர் எழுதி கொடுப்பதை வாசிப்பார். அப்போ நாங்கள் நினைக்கிறோம் அந்த நாடு எங்களில் அக்கறையாக இருக்கிறது. அப்படியும் இருக்கிறார்கள், தெரிஞ்சவர்களும் இருக்கிறார்கள். சரி, அப்படியாக இருக்கிற போது இலங்கையை பொறுத்த மட்டில் இலங்கையின் கல்வி திட்டம் 1943ஆம் ஆண்டு டாக்டர் கண்ணங்கரா அவர்கள் இலவச கல்வியை ஆரம்பத்திலிருந்து முடிவரைக்கும் கொண்டு வந்தார். அதனாலே உருவாக்கப்பட்டவர்கள் ஒருவன் நான். யூனிவர்சிட்டி கூட நான் 5% பெருதனியா யூனிவர்சிட்டி செலவை. மற்றது இலங்கை கல்வி திட்டம் தான் என்னை இன்று உலகளாவிய ரீதியிலே இந்த நிலைக்கு கொண்டு வந்திருக்க. அதை நான் அங்கே கூட பல இடங்களில் சொல்லியிருக்கிறேன். ஆகவே தான் இலங்கையை பொறுத்த மட்டிலே டாக்டர் கண்ணங்கரா அவர்கள் போட்ட அந்த இலவச பாடம் பலரையும் படித்து முன்னுக்கு வரக்கூடியதாக இருக்கிறது ஒன்று. இரண்டாவதாக இந்த மொழியியல் என்ற துறை இருக்கிறது, லிங்குவிஸ்டிக்ஸ் செக்டர். அதிலே அவர் சொல்கிறார்கள், நீங்கள் ஒரு மொழியிலே பாண்டித்தியம் பெற்றால் அடுத்த மொழிகள் கற்றுக்கொள்வதும் உங்களுக்கு இலகு. அந்த வகையில் எனக்கு பாண்டித்தியம் என்ற பெரிய வார்த்தையை சொல்லாவிட்டாலும் தமிழ் மொழியில் சரளமான ஈடுபாடு இருந்ததுனாலே ஆங்கில மொழியை எந்த விதமான கல்லூரிக்கு போகாமலே நான் படித்து இந்த லெவலுக்கு வந்திருக்கிறேன். ஆகவே நான் பிள்ளைகளை சொல்லிக்கொள்வதனால், நீங்கள் தமிழ் மொழியில் படிக்கிற பிள்ளைகள் தமிழில் வாசிக்க பழகுங்கள், தமிழிலே ஆழமாக இருங்கள், ஆங்கிலம் பெறும். சில பெற்றோர் சொல்வார்கள், டே இந்த தமிழை படிக்காத இங்கிலீஷு படிக்கிறேன்டா, இங்கிலீஷ் நாவலை வாசி என்று. உங்களுக்கு அதாவது நான் கனடாவில் பல தமிழில் புத்தகம் எழுதியிருக்கிறேன், 2 ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன். நான் கனடாவில் எழுதின ஒரு தரணி எங்கன் தவளவு போன்ற நூல் எழுதினேன். துணிஞ்சு தமிழ் புலம்பெயர்ந்து வாழுகிற பிள்ளைகளுக்கு தாய்மொழி அல்ல. சிலர் அப்படியே பார்த்தார்கள், என்ன நல்ல காலம் என்ன தமிழ் துரோகி என்று சொல்லி.
நான் சொன்னேன் அவர்களுக்கு தமிழ் 2வது மொழி, அப்போ ஆங்கிலம் அல்லது பிரெஞ்சு 1வது மொழி, அந்த நாட்டினுடைய மொழி உங்களுடைய 1வது மொழி, ஆனால் தாய்மொழி இல்லை நிச்சயமாக என்று சொல்லி பிறகு இப்போ பலரும் ஏற்றுக்கொண்டார்கள் வெளிநாட்டவர்கள். கிட்டத்தட்ட அது ஒரு பொருத்தமான வார்த்தையும் கூட. ஆனால் நான் கஷ்டப்பட்டேன் அதை ப்ரமோட் பண்ண. அப்படியாக இருந்து வர்ற காலகட்டத்தில் நான் தமிழ் பிள்ளைகளை ஊக்குவிக்கிறது, நீங்கள் ஆங்கில மொழி பிரெஞ்சு மொழியிலே கதை புத்தகங்களை வாசியுங்கள். அங்கே அந்த சல்வேஷன் ஆர்மி என்று இருக்கிற ஒரு கிறிஸ்தவ இது, அவர்கள் இந்த செகண்ட் ஹேண்ட் புத்தகங்கள், செகண்ட் ஹேண்ட் டேபிள் சேர் உடுப்பெல்லாம் விற்பார்கள். நான் பிள்ளைகளை சொல்லியிருக்கேன், நான் கூசாமல் அங்கே போய் புத்தகம் வாங்குறேன், அதை வாங்கி வாசிக்கிறேன். ஆகவே பிள்ளைகளுக்கு அந்த வாசிப்பு பழக்கம் முக்கியமான. அதிலே இந்த கதை புத்தகங்களை வாசிக்கிற போது உங்களுடைய லிங்குவிஸ்டிக் டெவலப்மெண்ட் நல்லா இருக்கும். இப்பொழுது பாருங்க, மேல நாடுகளில் நீங்கள் எவ்வளவு தான் தகமை பெற்ற ஒரு PhD இன் டெக்னாலஜியில் இருந்தாலும் ஆங்கில இல்லை பிரெஞ்சு மொழி தகமை இல்லாட்டால் உங்களை அடுத்த இன்டர்வியூக்கு கூப்பிடாங்க. அதை அவர்கள் IELT என்று போடுவார்கள், ரீடிங், ரைட்டிங், லிசனிங் அண்ட் ஸ்பீக்கிங். அப்படியான வகையிலே தான் பிள்ளைகளே, நீங்கள் உங்களை தீட்டினால் உலகம் உங்களுக்கு பின்னாலே வரும். நீங்கள் உங்களை தீட்டாமல் விட்டால் நீங்கள் உலகத்துக்கு பின்னாலே வரும், போக வேண்டி வரும். நாட் 1 in million, 1 above million. எழுத்துத்துறையில் மிகப்பெரிய ஒரு ஆர்வம் இருக்கிறது. பல புத்தகங்களை நீங்கள் வெளியிட்டிருக்கிறீர்கள். அதுவும் கனடாவில் வைத்துதான் இத்தனை புத்தகங்களையுமே எழுதியிருக்கிறீர்கள். இலங்கையில் இருக்கும் பொழுது சில பத்திரிகைகளில் நீங்கள் ஆக்கங்களை எழுதியிருக்கிறீர்கள். கனடாவுக்கு சென்று தமிழ் மொழியிலும் ஆங்கில மொழியிலும் புத்தகங்களை வெளியிட வேண்டும் என்கின்ற எண்ணம் எப்படி உங்களுக்கு வந்தது? குறிப்பாக சொல்ல போனால், நான் சங்கானையில் வசிக்கின்ற போது இவ்வளவு பலவிதமான பிரபலியமான இடங்களில் இருந்த போது உள்ள ரகசியத்தை சொல்லுகிறேன். அது சில வேளை சங்கான மக்கள் விரும்பாமல் இருக்கலாம். இந்த நிகழ்ச்சி தான் உங்களுடைய பல ரகசியங்களை வெளிக்கொண்டு. ஆமாம், நீங்கள் வடிவாக கொண்டு வருவீர்கள். மட்டக்களப்பில் இருந்து ஒரு நண்பன் வந்தார். சங்கான சந்தையில் வந்து கேட்டார், இப்படி என்ற பேரை சொல்லி வேறு தெரியுமான்னு. அங்கே உள்ள ஆக்கள் சொன்னாங்க, எங்களுக்கு தெரியாதையான்னு. அப்படி சொல்லும் போது, என்னடா நீ ஊர் உலகம் எல்லாம் போலா இருக்கிறான், உண்ட ஊரில் உன்னை யாருக்கும் தெரியாதேன்று. நான் யோசித்தேன், என்னடா செய்கிறான், எழுதி ஒட்டுறதா? நான் இந்த ஊரை நேசிக்கிறேன், ஆனாலும் இந்த ஊருக்கு உலகம் தெரிஞ்ச பிறகு பல இடங்கள் அப்படி நடக்கிறது. வெளியில் தெரிஞ்ச பிறகு தான் உள்ளூரில் தெரிய வருவேன். அப்போ நான் பார்த்தேன், என்ற ஊரில் உள்ள பற்றை ஒரு நூலாக படிப்போம். அதிலே ஒரு சின்ன உள்நோக்கம் இருந்தது. அந்த ஊரில் இந்த புத்தகம் வந்த பிறகு சங்கான மூல முடுக்கெல்லாம் 6 சாமியாக பார்த்துட்டு என்று தெரியும் என்று. அப்படி பாருங்கள், சில வேளையில் நாங்கள் செயல்படுகிறது அது ஒரு காரணமாக எனக்கு இருந்துச்சு. அப்படி செய்து வந்து அதுக்கு பிறகு நான் இந்த சுதந்திரனில் தொடர்ந்து எழுதி கொண்டு வரணும். அந்த தமிழர்களை பற்றி, தமிழர் பண்பாடு பற்றி அப்படி எழுதி கொண்டு வந்து நான் ஆப்பிரிக்காவுக்கு போன போது அங்கே ஆங்கில 2 பத்திரிகைகளில் மட்டும்தான் எழுதி கொண்டிருந்தேன். அதுவும் பரவாயில்லாமல் வந்து கனடாவுக்கு வந்த பிறகு வெளிநாட்டு தமிழர்கள் பற்றி ஒரு ஆய்வு செய்து தரணி எங்கும் தமிழ் வளர்ப்போம் என்ற ஒரு நூலை எழுதினேன். அந்த நூலுக்கு குமார் பொன்னம்பலம் அவர்கள் பிரதம அதிதியாக வந்திருந்தார். அந்த டொரண்டோ மாநகரத்தின் மேயர் மெல் ஆஸ்மன் என்றவர் வெக்கேஷனில் இருந்தவர். அவர் அந்த பேச்சிலே சொன்னார், ஸ்பெஷல் ஃப்ளைட்லேயே அந்த வெளியீட்டு விழாக்கு வந்தார். அப்போ அது என்னை வெகுவாக தூண்டி இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் கனேடியாவை பற்றி எழுதினால் என்ன என்ற ஒரு ஊக்கம் வந்தது. அப்போ கனடாவை பற்றி நான் எழுதுகிற போது கனடாவுடைய நெளிவு சுழிவுகள், ஏற்ற இறக்கங்களை எழுதினேன். அது வெகுவாக அமெரிக்காவிலே அதை பப்ளிஷ் பண்ணப்பட்டது. அமெரிக்காவிலே பப்ளிஷ் பண்ணால் அவர்கள் வேர்ல்டு வைட்டாக கொண்டு போவார்கள். கனடா இலங்கையிலே பப்ளிஷ் பண்ணால் ஒரு குறிக்கப்பட்ட இடத்தை போகும். விளம்பரப்படுத்தலுக்கு என்றாலே அமெரிக்கா தான். அமெரிக்கா ஒரு விடயத்தை உலகம் முழுவதுமே கொண்டு போய் சேர்த்துவிடும் என்று கூறுவார். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க நீங்கள் கம்ப்யூட்டருக்கு முன்னாலே இருந்தால் சாமி அப்பா திருவிழா அடியுங்கள், எல்லாமே வரும். நான் சொல்கிறது இன்னும் கூட வரும். அப்போ அப்படியா இருக்கும்போது அமெரிக்கர்கள் இந்த புத்தகங்களால் லாபம் சம்பாதிக்கிறார்கள். எனக்கு ரோயாலிட்டி என்று ஒரு கொஞ்சம் தான் தர்றார்கள். இருந்தாலும் என்ன உலகளாவிய ரீதியில் கொண்டே விட்டு இருக்கிறார். நிச்சயமாக அது பெரிய விடயம். அப்போதான் நான் இந்த பிள்ளைகளுக்கு இப்போ அங்கே கனடாவில் சொல்லிக்கொள்றது, இங்கே வாங்கோ, நீங்கள் உலக உடுப்பு நடைகளில் ஃபேஷனாக இருங்கோ. அது போகிற விஷயம். இந்த ஸ்கின் சைட் பேண்ட்ஸ் எல்லாம் பாருங்கோ,
நான் சில நாடுகள்கிட்ட கிராமப்புறத்துக்கு போயிருக்கிறேன். ஒன்றும் தெரியாதவர்கள் அந்த ஆங்கிலமோ அவர்களெல்லாம் போடுறார்கள். அப்போ பார்த்து அப்சர்வேஷன் அண்ட் அப்ளிகேஷன் என்ற அந்த மாதிரியாக இருக்கிற போது அமெரிக்காவிலே பல வாய்ப்புகள் இருக்கிறது. அவர்கள் கெட்டித்தனத்தை சொல்லுகிற போது இன மத மொழியை பற்றி கவனிக்க மாட்டார். அப்படியாக இருந்து வந்து தமிழிலே சுதந்திர நிலை எழுதத் தொடங்கி படிப்படியாக வந்து கனடாவிலே சில ஊடகங்களில் எழுதி பிறகு நூல் வடிவமாக அது வந்தது. அப்போ நான் என்னுடைய சுயநலத்தையும் சொல்கிறேன், நான் ரெண்டு பக்கமும் சொல்கிறேன். அப்போ என்ன கேட்டார்கள், புலம்பெயர்ந்த தமிழர் என்றது ஆங்கில நூல் ஒன்று எழுதுங்களேன். நான் ஓப்பனாகவே டிவியில் சொல்லியிருக்கிறேன், ரேடியோ சொல்லியிருக்கேன், இங்கே வாங்குவோம். நான் ஒரு தியாகி அல்ல, நான் ஒரு சாதாரண மனிதன். நான் எங்களுடைய புலப்பெயரை பற்றி எழுதுனா ஒரு கொஞ்சம் தமிழ் மக்கள் வாசிப்பீங்க. நான் ஆங்கிலத்தில் கனடா பற்றி எழுதுனா அரவுண்ட் த வேர்ல்டு வாசிக்கும். ஆகவே நான் அதை பெருமையாக சொல்லல, என்னுடைய சுயநலத்தை ஓப்பனாக சொல்கிறேன் என்று எழுதினேன். தற்காலத்தை புரிந்தவர் என்றும் கூட சொல்லலாமா? அது உண்மை. அந்த வகையில் தான் குறிப்பாக சொல்ல போனால் நாங்கள் எந்த கதவை தட்டுகிறோம் என்பது தெரிவானதாக இருக்க வேண்டும். உதாரணமாக சொல்ல போனால் இப்போ மக்கள் புலப்பெயர்விலே தொடங்கினார்கள். 1973 இந்த ஒப்பெக் நாடுகள் பெட்ரோல் உற்பத்தியை குறைத்து இஸ்ரேலுக்கு ஒரு அடி கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் நிறைய விலையை ஏற்றினார்கள். அந்த காலத்தில் இலங்கை, பர்மா, மலேசியா, பிலிப்பைன் இப்படியான நாடுகளில் இருந்து எத்தனையோ பேர் பாலங்கள், ரோட்டுகள், கட்டிடம் கட்ட போனார்கள், உழைத்தார்கள். பைசிக்கிளில் போனவர்கள் மிடில் ஈஸ்டுக்கு போய் வந்து ஒரு மோட்டார் பைசிக்கிளை வைத்தார்கள். அப்படியெல்லாம் வளரக்கூடிய ஒரு கதவுகள் திறக்கப்பட்டதாக இருக்கிறது. இப்பொழுது கூட இந்த தொழில்நுட்பத்தின் காரணமாக ஐடி சம்பந்தப்பட்ட விடயத்திலே இப்பொழுது பாருங்கள், சில அமெரிக்க கனடிய கம்பெனி, சில பேங்க் அங்கே அவர்கள் செய்வதில்லை. அங்கே பின்னேறம் அக்கௌண்ட் முடிய கனடாவில் வைத்து கொடுத்தா $18-20 பெர் ஹவர் அவர்கள் இந்தியாவுக்கு அனுப்புகிறார்கள். அப்போ இது அடுத்த நாள் இந்தியாவில் கொஞ்சம் காசிலே அவரை திருப்பி எடுக்கிறார். ஆகவே ஒரு குளோபலைசேஷன் என்பது இந்த கைத்தொழில் புரட்சியினுடைய 5வது கட்டத்திலே வந்திருக்கிறது. இப்பொழுது இலங்கையிலும் கூட இப்பொழுது பல ஐடி நிறுவனங்களை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக நீங்கள் சொன்னால் அது அமெரிக்காவாக இருக்கலாம், கனடாவாக இருக்கலாம், இங்கிலாந்தாக இருக்கலாம். இவர்களுடைய கிளைகள் இலங்கையினுடைய பெயரிலே ஒரு நிறுவனங்கள் அமைக்கப்பட்டு பல ஐடி நிபுணர்களுக்கு இப்பொழுது தொழில் வாய்ப்புகள் என்பது இலங்கையிலும் கூட மிகப்பெரிய அளவில் கொட்டி கிடக்கின்ற ஒரு நாடாக இலங்கை மாறி வருகிறது. அதில் ஒரு சின்ன விஷயத்தை அவதானிக்க வேண்டும். அவர்கள் கனடா அமெரிக்காவில் கொடுக்குற அளவு காசு இங்கே கொடுக்க மாட்டார்கள். இங்கே வாழ்க்கை ஸ்டாண்டர்டை வச்சு அதுக்கேற்ற மாதிரி கொடுக்குறார்கள். ஆளணி என்கின்ற ஒரு விடயத்தை எப்படியெல்லாம் எடுத்துக்கொள்ள முடியுமோ அதை வைத்து அவர்கள் அவர்களுடைய லாபத்தை இரட்டிப்பாக்கிக் கொள்கிறார்கள், செலவுகளை குறைப்பதற்கான ஒரு யுக்தி. அதனால்தான் இந்த வளர்ந்த நாடுகள் உடனடியாக ஒரு மிகப்பெரிய அளவில் அபிவிருத்தி அடைந்த நாடுகளாகவும் அந்த இடத்தை தொடர்ச்சியாக அவர்களால் தக்க வைத்துக் கொள்ளவும் முடிகிறது. இதுவும் கூட ஒரு சிறந்த எண்ணப்பாடாகவே. அதனால்தான் ஒவ்வொரு வளர்ந்த நாடுகளை பற்றி நாங்கள் பார்க்கும் பொழுது அவர்களுடைய இந்த செயற்திட்டங்கள் தொடர்பாக நாங்கள் பிரமித்துக் கொள்கிறோம். ஏதேனும் ஒரு நாட்டில் அல்லது அந்த நாட்டில் இருக்கின்ற வளங்களை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு யுக்தியை அவர்கள் மிக சிறப்பான முறையில் கையாண்டு கொண்டிருக்கிறார்கள். அதனால்தான் இலங்கையிலும் கூட பல வளங்களிலிருந்தும் இலங்கையர்களுக்கு அந்த வளங்களை சரியாக பயன்படுத்த முடியாத ஒரு நிலையம் உலகளாவிய ரீதியில் இருக்கின்ற பல்வேறுபட்ட நிறுவனங்கள் இலங்கையில் முதலீடுகளை மேற்கொண்டு அவர்கள் அதிகப்படியான லாபங்களை அனுபவித்து செல்வதையும் கூட நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இவ்வாறான விடயங்களிலிருந்து இலங்கையை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல வேண்டுமாக இருந்தால் கல்வி என்கின்ற ஒரு விடயம் மிக மிக முக்கியமானது. அனைவரும் சிறப்பாக கற்க வேண்டும். அந்த கல்வியினூடாக எங்களுடைய எதிர்காலத்தை நாங்கள் மேற்கொள்ள வேண்டும். உங்களிடம் சில கேள்விகளை கேட்க வேண்டும். கல்வியினுடைய முக்கியத்துவம் தொடர்பாக நீங்கள் சிறந்த முறையில் கல்வி கற்றதனுடைய பயனை இப்பொழுது அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். பலருக்கும் அதை பாடகமாக கூறியிருப்பீர்கள். இலங்கையில் இப்பொழுது உயர்தரத்திற்கு அப்புறம் பல்கலைக்கழகங்களில் கல்வி கற்கிறார்கள். அதையும் தாண்டி சில பட்டங்களை பெறுவதற்காக வெளிநாடுகளுக்கு சென்று கல்வி பயில்பவர்கள் இருக்கிறார்கள். கனடா போன்ற ஒரு நாடுகளுக்கு பலர் வருகிறார்கள். இலங்கையிலிருந்தும் கூட பலர் வருகிறார்கள். அதற்கு ஏதேனும் வழிகள் எப்படி கனடா போன்ற நாடுகளுக்கு இலகுவாக அடுத்த முறை எங்களுடைய கல்வியை மேம்படுத்திக் கொள்வதற்காக வர வேண்டும் என்று கூற முடியுமா? கல்வி என்ற விடயத்திலே இந்த வருடம் கனடா சில கட்டுப்பாடுகளை கொண்டு வருகிறது. காரணம், கல்விக்காக வந்து கல்வியை கற்றுக்கொண்டு போவதாக மாணவர்கள் இருந்தால் அந்த பிரச்சனை இல்லை. உதாரணமாக வளர்ந்து வருகிற ஒரு அயல் நாடு, அங்கே மாணவர்களை கல்விக்கென்று வந்து அவர்கள் கல்வி கற்பதிலே உள்ள அக்கறையை விட காசு சம்பாதிப்பதிலே அக்கறையாக தொழில் செய்கிறார்கள்.
ஒரு பகுதியினர். மற்றும் ஒரு சில பகுதியினரை பொறுத்த மட்டிலே அவர்கள் என்ன செய்கிறார்கள், அங்கே வந்து தங்களுடைய நாட்டு பிரச்சனைகளை அங்கே தூவமிட்டு வளர்க்கிறார்கள். அது அவர்களுக்கு பிடிச்ச விஷயமாக இல்லை. நான் கனடாவிலே உள்மாற்றத்தை சார்ந்தவர்களோடும் பழகிறேன். அவர் சொல்வார்கள், உங்கள் நாட்டு பிரச்சனை உங்கள் நாட்டில் வச்சுக்கொள்ளுங்க, எங்கள் நாட்டில் வந்து அதை கொண்டு வந்து இறக்குமதி செய்யாதீர்கள் என்றது 2வது கட்டமாக இருக்கிறது. 3வது கட்டமாக கனடா போன்ற நாடுகள் வெளிநாட்டில் இருந்து இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட் வர்றவர்களுக்கு டபுள் த கட்டணத்துக்கு மேலே எடுக்கிறார்கள். உதாரணமாக சொல்லப்போனால் $9,000 கொடுத்து ஒரு காலேஜில் படிக்கிறதா இருந்தால் இவர்கள் 18,000க்கு மேலே கட்ட வேண்டியதாக இருக்கு, இரட்டிப்பாக இருக்கிறது. சரி, இப்படியான நிலைப்பாடுகளும் மற்றது கல்வி கண்டு வர்றவருடைய தொகை அதிகரித்து கொண்டு இருக்கிறது. அதனாலே இந்த அரசியல்வாதிகள் வாக்களையும் பார்ப்பார்கள். அப்போ சனம் அங்கே சொல்லுது, ஐயோ கணக்கு மாணவர்களை கொண்டு வந்ததுனால அவர்கள் இந்த அப்பார்ட்மெண்ட்டில் அவற்றை பிடிச்சிருக்கிறார்கள், வாடகை கூட்டிட்டு போச்சு. அப்போ அவர்கள் இவர்களை பிடிச்சு பண்ணால் தான் ஓட் கிடைக்கும். அரசியல் வருது. அப்போ இப்படியான நிலைப்பாட்டில் இப்போ என்ன செய்தார்கள், 2023ஆம் ஆண்டு கனடா எடுத்த மாணவர்கள் தொகை 35% 2024ஆம் ஆண்டு குறைவடைந்திருக்கிறது. அடுத்த வருடம் இன்னும் 10% குறைக்கிறார். இப்பொழுது அந்த செய்தியும் கூட மிகப்பெரிய அளவில் பேசு பொருளாகிறது. பல கட்டுப்பாடுகளை கனடா விதித்துக் கொண்டிருக்கிறது. இலகுவாக விசா பெறுவது போன்ற பல்வேறுபட்ட பிரச்சனைகள் இப்பொழுது இருக்கிறது. ஆனாலும் கல்வித்துறையில் அனைவரும் அடுத்த கட்டத்திற்கு செல்வதற்கு பல ஐரோப்பிய நாடுகளை தெரிவு செய்கிறார்கள். அதில் கனடா என்பது முதன்மையான ஒரு நாடாகவும் இருக்கிறது. இலங்கையிலிருந்து கனடாவுக்கு கல்வி நிமித்தமாக ஒருவர் செல்ல வேண்டுமாக இருந்தால் அவர் கடைபிடிக்க வேண்டிய விடயங்கள் என்ன? முதலாவதாக சொல்ல போனால், இப்பொழுது மொழியியல் கல்வி தகமை ஒரு வீட்டினுடைய கேட்டை திறக்கிற மாதிரி. IELTS எழுதல், வாசித்தல், பேசுதல், கேட்பல், ரீடிங், ரைட்டிங், லிசனிங் அண்ட் ஸ்பீக்கிங், இந்த தகமையை எதிர்பார்க்கிறார்கள். என்று சொன்னால் இந்த தகமை இல்லாமல் அவர்கள் கல்வி மட்டுமல்ல, உள்நோக்கம் சமுதாயத்தோடு ஒன்றிணைந்து இருக்க நிச்சயம். அதுதான் உள்நோக்கம். அது ஒரு அடிப்படையான விடயமாகவே வைத்திருக்கிறார்கள். IELTS என்பது இருக்க வேண்டும். அப்ப அது எடுக்க வேண்டும். 2வதாக இந்த மாதத்திலிருந்து சில கட்டுப்பாடுகளை கொண்டு வர்றார்கள். முந்தி சுமார் $10,000 ஒரு முற்பணமாக இருந்தால் அவர் வந்து சமாளிக்கலாம். அதை இப்போ $20,635 அளவுக்கு உயர்த்தி இருக்கிறார், கனடியன் டாலர். அப்போ அந்த காசு இருக்க வேண்டும். இருக்கும் என்று சொன்னால் அவர் வந்து விழுந்தடித்து வேலை செய்து கஷ்டப்படாமல் படிக்கலாம், படிப்பில் கவனம் கொண்டு 2வதாக கொண்டு வந்திருக்கிறார். 3வது, அங்கே முக்கியமான 10 மாநிலங்களில் ஒன்டாரியோ மாநிலமும் பிரிட்டிஷ் கொலம்பியா மாநிலம், அந்த 2 மாநிலமும் இந்த நவம்பர் மாதத்தில் இருந்து பொதுவான குடிவர என்பது மத்திய அரசாங்கத்தின் பொறுப்பு, கல்வி என்பது மாநில அரசாங்கத்தின் பொறுப்பு. அப்போ மத்திய அரசாங்கத்தின் குடிவரவில்லை, இந்த மாநில அரசாங்கமும் சில சஜஷனை கொண்டது, இவர்களை எடுக்கலாமா. 4வதாக கல்வி கற்க வாரவர்கள் வரலாறு, பாட்னி இது படித்து பிரயோசனம் இல்லை. அவர்கள் வந்து அங்கே கல்வி வைக்கிற போது கொஞ்சம் நேரம் வேலை செய்யலாம், அப்போ இதை படித்து அங்கே வேலை செய்யலாம். அப்போ அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், இந்த தொழில்நுட்பம் சம்பந்தமான துறையில் கல்வி கற்பதற்கு முதலிடம் கொடுக்குறார்கள். அடுத்தது இப்போ மனைவி படிக்கிறான்டா கணவனும் வந்து இப்போ யூனிவர்சிட்டியில் படித்தா வேலை செய்யலாம். அப்போ அவன்கிட்ட படிப்பும் அப்படி இல்லை, இவற்றை படிப்பும் அப்படி இல்லைன்றா இனிமேல் விசா கொடுப்பதில் கட்டுப்பாடுகள் வேற பார்க்குறது. அதை அனைத்தையுமே தளர்த்துவதற்கு முடிவு செய்கிறார். அதை அடுத்து அவர்கள் பார்த்து கொள்வதாக இருக்கிறது, இந்த கல்வி கற்கிறவர்கள் கல்வியை விட்டு காசு சம்பாதிக்கிறது வேறு நோக்கங்களில் இருப்பதை குறைக்க பார்க்கிறார்கள். அடுத்தது இன்னொன்று, இந்த மாணவர்கள் இளவயது கல்வி கற்கிற போது வேலை செய்யலாம். முந்தி காலேஜஸ் இல்லை யூனிவர்சிட்டியில் படிக்கிற யாருக்கும் வேலை செய்யக்கூடிய வாய்ப்பு, இப்போ அதை மட்டுப்படுத்தி விட்டார்கள். இன்னென்ன துறையிலே உள்ளவர்கள் யூனிவர்சிட்டியில் படிக்கிறவர்கள் தான் இந்த டெக்னிக்கல் சம்பந்தமாக இருந்தால் தான் அவர்களுக்கு இடம் கொடுக்குறேன் கொண்டு வர்றார்கள். அப்போ சரியாக நெரோ பண்ணுறார்கள். ஆனால் இப்போ அப்படி நெரோ பண்ணி கொண்டு வர்ற போது அதுக்குள்ளே வந்து சேர்கிற மாணவர்கள் என்றது ஒரு கட்டுப்பாடு, தொகை கூட கட்ட வேண்டும் என்ற நிலையிலே அவர்கள் அந்த 2023 24 35% குறைத்தார். இந்த வருஷத்திலிருந்து அடுத்த வருஷம் 10% மேலும் 10% குறைவரும். ஆனால் அதில் எனக்குண்டா ஒரு கண்ட்ரடிக்ஷன் இருக்குது.
நான் ஆஸ் எ கெனடியன் வெளிநாட்டவர் வந்து படிப்பதனாலே எங்களுக்கு காசு கூட வருகிறது. ரெண்டாவது அதில் கெட்டித்தனமானவர்கள் இங்கே வேலை செய்து நாங்கள் உள்ளுக்கு வச்சிருக்கலாம். அப்போ நாங்கள் இந்த திட்டத்தை மாற்ற வேணுமே தவிர வருவதை குறைக்கக்கூடாது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன். ஆஸ் எ கெனடியன் ஐ ஆம் நிச்சயமாக உண்மையிலேயே புலம்பெயர் தமிழர்கள் அதிகமாகவே அங்கு வசிக்கிறார்கள், டயஸ்போராக்கள் என்று சொல்லப்படுகிறது. அவர்களினுடைய கல்வி தகமைகள் எப்படி இருக்கிறது, கல்வி நிலைமை என்பது எப்படி இருக்கிறது கனடாவில்? நல்ல ஒரு கொஷன். இப்போ பாருங்கோ, மேலத்தேச ஆன்சர் வேறு, எங்களுடைய ஆன்சர் வேறு. இப்போ நாங்கள் ஒரு கூட்டத்தில் பேசுகிற போது 90% தமிழர்கள் தமிழை மறந்து விட்டாருன்னு சொல்லுவோம். என்னென்ன ஐயா 90% வந்தது, நீங்கள் ஏதாவது சேவை செய்தீங்களா? அது மாதிரி இப்போ நாங்கள் சொல்கிற எங்கள்கிட்ட ஊடகங்கள் இருக்குது, அது தமிழாக இருக்கலாம், தெலுங்காக இருக்கலாம். எங்கள்கிட்ட ஊடகங்கள் அப்படி செய்ய எங்கள்கிட்ட காசு இல்லை. இப்போ நீங்கள் சொன்னது, நான் ஒரு ஊடகத்தில் வேலையிறேன், ஒரு சேவை பண்ணலாமண்டா அதுக்கு எவ்வளோ காசு வேணும். நாங்கள் சும்மா கணிப்பில் சொல்லுவோம். நிச்சயமாக அப்படியான ஒரு கணிப்பில் தான் நான் சொல்கிற விஷயங்களும் வருது. அப்படி என்று பார்க்கப்படுகிற போது புலம்பெயர்ந்து வாழுகிற அந்த கல்வித்துறை என்று வரப்படுகிற போது பலரும் வர விரும்புகிறார்கள். அதுக்கு காரணம் ஒன்று, கனடாவுடைய கல்வி திட்டம் பல நாடுகளில் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. இப்போ உதாரணமாக பார்த்தால், இப்போ ஜிசிஏ ஓ லெவல் படித்து காசு இருந்தால் கொலம்பில் வந்து சில ப்ரைவேட் காலேஜஸில் நீங்கள் டிப்ளமோ கோர்ஸ் ஃபாலோ பண்ணலாம். கனடாவில் சொல்கிறார்கள் ஹைஸ்கூல் முடியாமல் நீ காலேஜுக்கு போகிறார். அப்படி ஏண்டா அட்வான்ஸ் லெவல் படித்து கம்ப்ளீட் முழுமையாக பூர்த்தி செய்திருக்க வேண்டும். அப்போ இந்த ஓ லெவலில் உள்ளவர்களெல்லாம் அப்படி படிக்கிறார்கள். அது ஒன்று. ரெண்டாவது, அங்கே கல்வியும் மருத்துவமும் பெருமளவு அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கு. மிக முக்கியமான இரண்டு துறையும். இப்போ இங்கே வந்து பார்த்தால் காசுள்ளவன் இந்த ப்ரைவேட் காலேஜஸில் பார்க்க வேண்டிய அழகான கம்ப்யூட்டர், லேப்டாப், மேச கதிரையில் கொண்டு விட்டுடுறாங்க. ஆனால் அது எவ்வளவு கல்வி தரமட்டு தெரியாது. மற்றது மூன்றாவது, கல்வியில் 3 முக்கிய அம்சங்கள் இருக்குது. ஒன்று அறிவு. முன்னர் அறிவை வளர்க்க பழைய காலத்தில் மனனம் என்ற டெக்னிக்கை கையாண்டார்கள். இப்பொழுது ஆற்றலை வளர்க்க அறிவு ஒரு டெக்னீஷியனாக, ஒரு டெக்னிக்கல் சைடாக வருது. அப்போ இப்போ ஆற்றல் முக்கியம். நிச்சயமாக. உதாரணமாக தமிழ்நாட்டை எடுத்தால், சென்னையில் ஒரு குண்டாக இருக்கலாம், ஒரு வடிவில்லாத இருக்கலாம், ஒரு குடிகாரனாக இருக்கலாம். யாரு அந்த மாப்பிள்ளை? அவனா வாஷிங்டனில் ஐடியில் ஒர்க் பண்ணுறான். கட்டுக்கணுவான். அவ்வளோதான். அது ஒரு தகமை, அது ஒரு தகமையாக தமிழ்நாட்டில் வந்து விட்டது. அப்போ இப்போ பார்த்தா ஐடி என்பது ஒரு திறன், ஸ்கில், அறிவு கீழே வந்து விட்டது. முந்தைய அறிவு முன்னுக்கு இருந்தது. மற்றது மூன்றாவது அம்சமான ரோயாலிட்டி. நான் ஒரு கனடாவில் பார்த்தேன், வேலைக்கு ஆக்களை கூப்பிடுனேன் இன்டர்வியூக்கு. அப்போ அதில் ஒரு $500 காசு இருக்குது. அப்போ பக்கத்தில் நின்ற அந்த காவலாளி அங்கால பார்க்க அவர் தூக்கி பாக்கெட்டில் போட்டு போனார். 2வது ஆளும் போனார். 3வது ஆள் ஒரு பொம்பளை ஒரு கிராமப்புற உடுப்பில் வந்து அந்த காசை கூப்பிட்டு செக்யூரிட்டி காட்டு, இங்கே வாயா உங்களோட காசு விழுந்துருக்கு. அந்த 3வது ஆள் சரி செய்யப்பட்டிருக்கார். இதில் என்ன தெரியுது என்றால், அறிவு ஆற்றலை விட த மோராலிட்டி, அந்த மோராலிட்டி இல்லாததான் பல கம்பெனி ரகசியங்களை விற்கிறார். நிச்சயமாக ஒரு நிறுவனத்தினுடைய மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிக்கு ஒரு நல்லதொரு சேவையாளர் இருக்க வேண்டும். வெறுமனே பணத்திற்காக மட்டுமே தொழிலுக்கு அவர்கள் வருவார்களாக இருந்தால் அவர்களை வைத்து மிகப்பெரிய ஒரு லாபமும் மீட்ட முடியாது, அந்த நிறுவனமும் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சியும் அடையாது. ஒரு காலகட்டத்தில் அவர்கள் நிறுவனத்தை மூடிவிட்டு செல்ல வேண்டிய ஒரு நிலை கூட ஏற்படும். சிறந்ததொரு தொழிலாளி இருந்தால் மட்டுமே அந்த நிறுவனம் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை அடையலாம். அதற்கு நீங்கள் கூறியதும் கூட ஒரு நல்லதொரு உதாரணம். அப்படியாக இருக்கின்ற இந்த வகையிலே அடுத்து முக்கியமானது டெக்னாலஜி சரியாக வளருது. ஆகவே நீங்கள் கல்வி நிறுவனங்களுக்கு போகாமலே இப்போ இலங்கையிலிருந்தே கனடிய யூனிவர்சிட்டி காலேஜ் விஷயங்களை படிக்கலாம். ஆனால் அதனாலே சில தாக்கங்களும் தற்காலிகமாக ஏற்பட்டது. இந்த கொரோனா வியாதி வந்தபோது பிள்ளைகள் நிறைய பேர் போக இல்லை. இப்போ கனடாவிலே 40 மில்லியன் மக்கள், சுமார் 5 மில்லியன் மக்கள் ஆரம்ப நடுநிலை பாடசாலை படிக்கிறார்கள். அது இன்னும் குறையுது. முந்தி 5 மில்லியன், இப்போ 4.9. காரணம் பிள்ளைய பெறாரு இல்லை. இப்போ சீனாவை பாருங்கள், முந்தி ஒரு பிள்ளை தான் பெறலாமண்டா, 2வது கற்பமாக இருந்து கால் நோக்கு போனால் கால் நோக்கு மருந்து கொடுக்க வந்து இந்த கற்பத்தை கழிச்சு விடுவார்கள்.
ஒன் சைல்ட் பாலிசி என்பது மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாக இல்லை இப்போ 3 பிள்ளைகள் பெறலாம்னாலும் சீனாக்களோட கதைக்கிறேன். சீனாக்கள் சொல்கிறாங்க ஐயோ உங்களுக்கு இந்த பிள்ளைகளே வேண்டாம் வேண்டாம். அப்போ அந்த பாலிசி என்று இருக்கின்ற இந்த காரணத்தினால பிள்ளைகள் சைல்ட்லெஸ் ஃபேமிலி என்று வருகிற இந்த வேளையில் கல்வியை தரமாக வழங்கி கொள்ள வேண்டும். அதிலே அவர்கள் கூட கவனம் கொடுத்தது ஸ்கில் டெவலப்மெண்ட். ஆனால் இந்த மோராலிட்டி என்றதை விட்டுட்டார்கள், பெருசாக கவனிக்கிறார்கள் இல்லை. அப்போ நாங்கள் வீட்டில் இருந்து செய்கிற போது எங்கள்கிட்ட வீட்டு சூழல் தான் எங்களுக்கும் வந்து சேரும். இப்போ தான் நாங்கள் இருக்கிற போது ஒரு படியாக படித்து கொண்டிருக்கிறான், 4 வயது 5 வயதில். அங்கே ஒரு சின்ன வீடு, பெரிய வீடு இல்லை. அப்பா அம்மா இருக்கணும். ஃபோன் வருது, அப்பா சொல்கிறார் அம்மாவை பேரடி அது காசு என்று சொல்கிறார். அப்போ இந்த பிள்ளை அரிச்சந்திர புராணம் படிக்குது. இங்கே பார்த்தா அம்மாட்டு அப்பா சொல்கிறா போய் சொல்லு நான் இல்லையண்டு. அப்போ எப்படி அந்த பிள்ளையிடம் ஒரு மோராலிட்டி வரும், எதிர்பார்க்க முடியும். ஆகவே இந்த வகையில் இந்த நவீன கல்வி திட்டங்களுக்குள்ளே மோராலிட்டி என்றது மிக குறைகிறது. விசுவாசம் என்பது குறைந்து வருகின்ற ஒரு நிலைப்பாடாக. சூழலியல் மாற்றம் அதற்கு ஒரு பிரதானமான ஒரு காரணம். இப்போ உதாரணமாக சொல்ல போனால் இப்போ சீனாவை எடுங்க. சீனா பல நாடுகளுக்குள்ளே இப்போ ஊடுருவுது மறைமுகமாக. அரசியல்வாதிகளுக்கு பல யுத்திகளை கையாண்டு வாங்குது. அது இப்போ ஒரு பெரிய பிரச்சனையாக அமெரிக்கா கனடா போன்ற நாடுகளில் இருக்குது. அப்போ அப்படி என்று சொன்னால் ஒரு மோராலிட்டி இருக்க மாட்டால் இதுகள் முடியாத ஒன்றாக இருக்கலாம். ஆகவே கல்வி என்பது நல்ல மனிதனை உருவாக்குவது, தொழிற்திறன்கள் இருப்பது. அடுத்தது சொல்வார்கள் எஜுகேஷன் ஃப்ரம் பூம் டு த டூம். இட் இஸ் த லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ். இட்ஸ் நாட் கன்ஃபைன்ட் வித்தின் த 4 walls ஆஃப் த கிளாஸ் ரூம். அப்படி என்று பார்க்கும்போது நவீன முறைகளை பார்க்குறோம். ஒரு சின்ன உதாரணம், நான் பல கிராமங்களுக்கு போவதுண்டு. ஏன்னா கிராம மக்களினுடைய வாழ்க்கையை பார்க்குறது ஒன்றும் தெரியாதவர்கள் ஐஃபோன்லேயே என்னென்ன விளையாட்டெல்லாம் செய்கிறாரு. நான் அவர்களிடமிருந்து படிக்க வேண்டியதாக இருக்குது. அப்போ பாருங்கள், கல்வி என்பது அன்றாட வாழ்க்கையில் பல கோணங்களிலே பல விதமாக வருகிறது. நாங்கள் அந்த படித்து முடித்த ஞாபகம் இருக்குது. நான் வேண்டிய ஒரு ஃப்ரெண்டும் பிரதனியால் படித்து முடியாமல் எல்லா புத்தகங்களையும் அடுக்கி ஒரு பெட்டியில் போட்டு போய் சொல்லியப்பா ஹாண்டான் எனக்கு சிரிப்பாக இருக்கிறது. என்ற நாளுக்கு நாள் இப்போ நீங்கள் ஒரு ஊடகவியலாளர், நான் ஒரு ஊடகவியலாளர். நான் கனடாவில் திங்கள்லேருந்து வெள்ளி வரைக்கும் 55 நிமிஷம் உலகத்தில் நடக்கிற விஷயங்களை பேசுனேன். அப்போ நான் பழைய படிப்பை வச்சு கதைக்க இயலாது. நிச்சயமாக யதார்த்தமாக மக்கள் பல விடயங்களை படிக்க வேண்டும். ஐஃபோன் பாவிக்க பழகிக் கொள்றவர்கள், மினிஸ்கர்ட் போட பழகிக் கொள்றவர்கள், ஸ்கின் டைட் பேண்ட்ஸ். நான் சில கிராமங்களுக்கு சில இடங்கள் நாடுகளில் போயிருக்கிறேன், ஸ்கின் டைட் பேண்ட்ஸ் போடுதுகள். அதை படிக்கிறவர்கள் ஏன் மற்ற துறைகளை நாங்கள் படிக்கக்கூடாது என்றது அடுத்த ஒரு முக்கியமான விடயமாக இருக்கிறது. இந்த வகையில் குறிப்பாக சொல்ல போனால் டெக்னாலஜி ஃபாஸ்டாக மாறுது. அப்போ முந்தி இப்போ உதாரணமாக சொல்லப்போ நான் கனடாவில் நீங்கள் நான் 3 வருஷத்துக்கு முந்தி ஒரு டிப்ளமோ வச்சுருப்பேன். நீங்கள் 3 மாதத்துக்கு முந்தி டிப்ளமோ இருக்கீங்க, உங்களுக்கு தான் வேலை. எனக்கு தர்றாரு இல்லை, எனக்கு 3 வருஷ எக்ஸ்பீரியன்ஸ் உங்களை விட கூட இருக்குது. ஆனால் நவீன டெக்னாலஜியில் நீங்கள் கூட பயன்பெற்றவர்கள். அந்த வகையில் தான் நீங்கள் இந்த தொழில்நுட்ப துறையிலே அங்கேயும் இப்படி இல்லாமல் சரியான இன்ஸ்டியூஷனில் சரியாக படித்து அது ஒரு ஃபவுண்டேஷனாக கொண்டு கண்டினியூ. இந்த சர் ஐவே ஜெனிங்ஸ் பேராதனை பல்கலைக்கழகம் அப்போ யூனிவர்சிட்டி ஆஃப் ஸ்லோன் என்று இருந்தது. அது இந்த ஃபர்ஸ்ட் கன்வொகேஷனில் அவர் சொன்னார், இந்த யூனிவர்சிட்டி டிகிரி இஸ் த ஃபவுண்டேஷன் ஆஃப் த எஜுகேஷனல் ஃபேப்ரிக், இட்ஸ் நாட் த ரூஃப் என்று சொன்ன மாதிரியாக இந்த படிப்புன்றதை நாங்கள் தொடர்ந்து அந்தந்த துறைகளில் நவீன மாற்றங்களை உள்வாங்கிக் கொள்ளாவிட்டால் பின்தாங்கி விடுவோம். இந்த சில இடங்களில் பாருங்க, சில டெக்னிக்கலில் டிகிரி எடுத்தவர்கள் ஜிசி அட்வான்ஸபிள் படித்தவன் சூப்பர்வைசராக இருக்கவன் கீழே இருக்கிறான். காரணம் அவன் பல நுணுக்கங்களை அறிஞ்சு போடுகிறான். இவர் அந்த பழைய சர்டிஃபிகேட்டையே வச்சு பார்த்து கொண்டிருக்கிறார். அது இன்னொரு முக்கியமான விடயம். கல்வி என்பது கருவறையிலிருந்து கல்லறை வரைக்கும் தொடர்ந்து மூச்சு வர்ற மாதிரி இருக்க வேண்டும். அதை பலரும் உணர்ந்து கொள்ளப்பட வேண்டும் என்பது. அடுத்ததாக மிக மனவருத்தம், நான் பிரதேச ரீதியாக கதைக்கவில்லை. இந்த பிரதேசவாரியை கொண்டு வந்தது, நான் பேராதனை பல்கலைக்கழகத்திலே படிக்கிற போது என்னுடைய ஒரு சிங்கள பேராசிரியர், கல்வித்துறை சார்ந்தவர், அவருடைய பிரதர்
எஜுகேஷன் அந்த எஜுகேஷனில் மினிஸ்ட்ரியில் இருந்தவர் ஸ்ரீலங்காவில். அப்போ அவர் கதைச்சாரங்களோட அவர் பிரதேச வாரியான கல்வியை கொண்டு வந்தது அந்த நேரத்தை. அது பிறகு தமிழருக்கு யாழ்ப்பாண தமிழருக்கு இதாக இருக்கலாம். அவர் ஊவா மாகாணத்தை சார்ந்தவர். அப்போ அவர் சொன்னார், தங்களோட மாகாணம் காலியோடும் கொழும்போடும் யாழ்ப்பாணத்தோடும் போட்டி போட்டுக்கொள்ள முடியாமல் இருக்கிறது உடுகம என்றிட்டு இப்படி ஒரு திட்டத்தை கொண்டு வருவோம் என்றார். அந்த திட்டத்தின் ஒரிஜின் யாழ்ப்பாணத்தை கொண்டு பண்ணுவது. அரசியல்வாதிகள் அதை பிடிச்சு தமிழர்களுக்கு எதிர்ந்தார். மட்டக்களப்பு தமிழருக்கு அது சாதகம், மன்னார் தமிழருக்கு அது சாதகம். அப்போ அப்படி என்று சொல்கிற போது அது இந்தியாவில் இருந்து தான் அந்த ஐடியாவை எடுத்து சொன்னார். இந்தியாவில் சாதி அடிப்படையில் கோட்டா சிஸ்டம் கொண்டு வந்தார். அப்போ அதை வச்சு தான் இவர் சில வேளை பாருங்க ஒரு நோக்கத்தில் தொடங்காத இன்னொரு நோக்கத்தில் மாறும். ஏன்னா அவர் அந்த உடுகமை என்னோட கதைச்ச போது அவற்றை அண்ணா மினிஸ்டராக இருக்க போது சொன்ன விஷயம் அவர் உண்மையில் யாழ்ப்பாணத்தையோ காலியோ யோசிக்க இல்லை. ஆனால் அது மாறிவிட்டது. அதை பிறகு அரசியல்வாதிகள் வேறு மயமாக்கி விட்டார், அவர்களுக்கு தேவை போல மாற்றி அமைச்சு விட்டார். அப்படியாக இருக்கிற இந்த வகையில் தான் கல்வி முக்கியமானது. உண்மையில் கல்வி தொடர்பாக பல விடயங்களை நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். இந்த கல்வியினுடைய முக்கியத்துவம், ஒரு கல்வி ஒரு மனிதனை எப்படி அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல போகிறது, கல்வியினுடைய முக்கியத்துவத்தினூடாக எங்களுடைய வாழ்க்கையை எப்படி நாங்கள் அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வது, இந்த சமூகத்தினுடைய மாற்றமாக இருக்கலாம், ஒரு நாட்டினுடைய பொருளாதார மாற்றமாக இருக்கலாம், அனைத்திற்குமே இந்த கல்வி என்பது அருமருந்தாகவே இருக்கிறது. அப்படிப்பட்ட கல்வியை அந்த கல்வியினுடைய அடிப்படையிலிருந்து இலங்கையில் பிறந்து வெளிநாடுகளிற்கு புலம்பெயர்ந்து அந்த வெளிநாடுகளில் கூட கல்வி என்கின்ற ஒரு முக்கியமான விடயத்தினூடாக பல பாடசாலைக்கு அதிபராகவும் இருந்து அவருடைய சமூக சேவையினூடாகவும் சிறந்த ஊடகவியலாகவும் பல புத்தகங்களை அவருடைய ஆக்கத்திறனூடாகவும் எழுதி மக்களுக்கு இன்று வரை மிக முக்கியமான ஒரு மனிதராகவும் இலங்கை தமிழர் என்று நாங்கள் அனைவருமே பெருமையாக போற்றக்கூடிய அளவுக்கு தன்னையும் மேம்படுத்தி இன்று எங்கள் அனைவருக்குமே ஒரு சிறந்த ஒரு உதாரணமாக மாறியிருக்கிறார். அவருடைய வாழ்க்கையில் அவர் இப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு மாறியதற்கு பிரதானமான ஒரு காரணம் கல்வி மீது அவருக்கு இருந்த அந்த அலாதியான காதல் தான். இன்று நவீன யுகத்தில் கல்வியினுடைய முறைமை என்பது பலவிதமான வகையில் வடிவமாக மாறியிருக்கிறது. ஆனால் கல்வி என்கின்ற நிலை மாறவில்லை. சமுதாயத்திற்கேற்ப நிகழ்கால உலகிற்கு ஏற்ப நாங்கள் எங்களுடைய கல்வியை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும். வெறுமனே புத்தகத்தை மட்டுமே படித்து அல்லது பாட புத்தகங்களை மட்டுமே படித்து முன்னேறுவது அல்ல கல்வியினுடைய நிலை என்பது. நாங்கள் அடிப்படை விடயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும், சமூக ரீதியான மாற்றங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். எங்களுடைய வாழ்க்கைக்கு நாங்கள் அடுத்த கட்டத்திற்கு அடுத்த நிலைக்கு செல்வதற்கு எது எல்லாம் எமக்கு பயன்படுகிறதோ அது எல்லாம் ஒரு வகையான கல்விதான் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படிதான் இவர்கள் இந்த சமூகத்திற்கு வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள். இன்றுமே வாழ்ந்து எமக்கு பல விடயங்களை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் இவ்வளவு நேரம் எங்களோடு இணைந்து பல்வேறுபட்ட விடயங்களை பேசி எங்களுக்கு பல வகையிலும் உந்து சக்தியாகவும் உதாரணமாக மாறிய எங்களுடைய அழைப்பை ஏற்று இந்த நிறுவனத்திற்கு வந்ததற்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். நான் ஆதவன் தொலைக்காட்சியை பலமுறை பார்த்திருக்கிறேன். மக்களுக்கு தேவையான விடயங்களை அவர்கள் பாணியிலே, நான் இன்னும் சுருக்கமாக சொல்ல போனால் ஆடுகிற மாட்டை ஆடி கறப்பது போல இளவட்டங்களையும் பாடுகிற மாட்டை பாடி கறப்பது போல வயதானவர்களையும் அரவணைக்கின்ற உங்கள் பணிகள் சிறக்க வேண்டும். ஜனநாயகன் அவர்கள், உங்கள் பேச்சிலே ஒரு துடிப்பு இருக்கிறது, ஒரு சமூக உணர்வு இருக்கிறது, ஆர்வம் இருக்கிறது. அதை முன்னுதாரணமாக கொண்டு மாணவர்கள் படிக்க வேண்டும், உயர வேண்டும். தரணி ஆண்ட தமிழன் தலை குனிந்திருக்கக்கூடாது, மீண்டும் அறிவியலாலே தரணி ஆள வேண்டும் என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.